நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே நாம் கடைசி வாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு 5 வாரங்களை கொடுத்து அவர் நம்மை ஆராதனையிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவருக்கென்று நாம் நேரத்தையும் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவது மட்டுமல்லாமல் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர். அது மகிமையினாலே நாம் மகிழ்ந்திருக்க முடியாது. ஆராதனையை கர்த்தருக்கென்று நாம் ஒப்புக் கொடுக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். Thank you Lord. நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீ நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்த தேவன் கர்த்தாவே. ஓ ராபா ரிக்கா ராபா, ஓ ராபா சந்து ரிக்கா ராபா. ஆமென். வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும் வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற நான் பாடுவேன். எல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கரங்களில் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், வானாங்கலத்தை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, நீருக்குவாய் மத்தியில் தேவன் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. காற்றில் வாழ்கின்ற தியாகம் சதக்காக்கும் கவி கூறலும்
வாழ்கின்ற தியாகம் கடும் காற்றும் பணி தேரரும் காற்றில் வாழ்கின்ற தியாகம் நாட்டில் வாழ்கின்ற தியாகம் நாடாமை போற்றினே கடந்தா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் கடந்தா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோம். இயேசுவே அப்பா, உனக்கு நாங்கள் ஆயத்தமாக நிற்க ஆண்டவரே, உனக்கு நாங்கள் பங்குதாரராக இருக்க ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். நாங்கள் எல்லாருக்கும் பங்குதார முடியாத பசுங்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தாழ்கின்ற தியாகம் தாழ்கின்ற தியாகம் நிலத்தில் ராசியம் தாரில் பறக்கின்ற பறக்கின்ற பலனை போற்றினே கடந்தா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். கடந்தா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காய் எப்போதும் அவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போராட்டங்கள் வந்தாலும் தகப்பனே, ஒரு நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கிருபையாய் நடத்துங்கப்பா. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளும். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. இப்போது மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர்கள் வந்து சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென்.
Thank you, Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே பரிசுத்த உம்முடைய உயிர்த்த இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சபையில் நீர் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே சப்பா, இந்த 8 மாதங்களில் கடைசி வாரங்களுக்குள்ளாக எங்களை கடந்து வர கிருபை செய்து எங்களை காத்து ஆண்டவரே சப்பா எங்களை போஷித்து எங்களை நடத்தின தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவரே இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே சப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் அபிரவிதமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வர தடப்பட்ட மக்களை தேவன் தாமே நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாமே மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை காக்கிற தேவன், அவருடைய கரங்களில் நம்மளை ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்துகிற தேவன். நாம் அவரை இந்த நாளில் கரங்களை தட்டி காக்கும் தேவனை நாம் துதிப்போம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருவக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருவக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து கரடைந்து
காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் இருமையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் இருமையாலே. அத்திமரம் துணிவிடாமல் ஆட்டு மந்தை முதலாட்டாலும் அத்திமரம் துணிவிடாமல் ஆட்டு மந்தை முதலாட்டாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் இருமையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் இருமையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் தாங்கினாரே. அதனால நம்ம இயேசுவையே நம்பணும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம இயேசுவை நம்பும்போது நம்மளை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி
பெருகுதையா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர். பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர். கண்மணி போல காத்து வந்தீர், அழகு போல் துவக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், அழகு போல் துவக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை இழுத்துக் கொண்டீர். பேரன்பினாலே என்னை இழுத்துக் கொண்டீர். பிரிந்திடாமலே அழைத்துக் கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். ஆமென். பிரிந்திடாமலே அழைத்துக் கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி உம் கண்ணீரை துடைக்கின்றீர். கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீரை துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. பாலை நிலத்தில் கிடந்த நம்மளை ஆண்டவர் இந்த நாளில சபையில் கூட்டு வந்து சேர்த்து அவரை துதிக்கும்படியாய் நன்றி சொல்லும்படியாய் நம்மளை வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்த பாதெல்லாம் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்தே போவதில்லை. இந்த நாளில் சோர்வோடு கூட, இந்த நாளில் கவலை கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் இந்த நாளில் சோர்ந்து போகாதேன்னு சொல்லுகிற தேவன். இயேசு இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். சமாதானக்காரர் அவர் தான், ஆலோசனை கர்த்தரும் அவர் தான், தாயும் தகப்பனும் அவர் தான். அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. சமாதானக்காரர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே. தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எளிமைக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. எளிமைக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்கதானே. எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்கதானே, முற்றிலும் காப்பவர் நீங்கதானே. முதலும் முடிவும் நீங்கதானே, முற்றிலும் காப்பவர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்கதானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்கதானே. வழியும் சத்தியமும் நீங்கதானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாவ
மன்னிப்பு நீங்கதானே, பரிசுத்த ஆவியும் நீங்கதானே, பாவ மன்னிப்பு நீங்கதானே, பரிசுத்த ஆவியும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று அல்லேலூயா. இயேசு இருக்கையில நம்ம சோர்ந்து ஏன் போகணும்? ஆமென். அல்லேலூயா. எல்லாமே அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. கவலை கண்ணீர் எல்லாம் அவர்கிட்டத்துல ஒப்படுங்க, அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில கூட ஆண்டவரே சப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த நாளில எங்களை ஆண்டவரே சப்பா தகுதிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா என்னை நிறுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையில நீர் மகிமைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் மீதம் இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே நீர் கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை தேவநீர் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமான நேரங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உண்மையே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் எதற்கும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவருடைய வார்த்தையினாலே நாம் ஆற்றி தீர்த்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் எம்மை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் எம்மை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன அவரோடு நாம் இணைந்திருக்க எப்போதும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எப்படிப்பட்ட சோர்வும் நமக்கு வராது. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த சோர்வை குறித்து நமக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். நமக்கு வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். உலகத்தில் என்ன உண்டு? நமக்கு உபத்திரம் உண்டு, நிச்சயமாக உண்டு. உலகத்தில் உபத்திரம் உண்டு. நாம தான் திடன் கொள்ளணும். காரணம் என்னவென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் எப்போது சோர்ந்து போகாதபடி, எந்த காலத்திலும் சோர்ந்து போகாதபடி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரை நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை நாளை நாம் மகிமைப்படுத்தும். ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஆனந்த களிப்போடு ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஆராதிக்க முடியாது. மகிழ்ச்சியுடன் ஆராதிக்கும்படியாய் தகப்பனே நீ எங்களை கொண்டு வந்தீரப்பா, ஆண்டவரே. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தோது கொள்ள முடியாது. அலங்கார வாசலிலே அப்பா அந்த முடவனை நீ தேர்ந்து கொண்டு ஆண்டவரே
பேதுரு யோவான் மூலமாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அந்த முடவனுக்கு ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, சுகத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, அவன் துள்ளி எழுந்து நடந்து நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நாளிலே அப்பா நாங்கள் எந்த காரியத்திலே முடவர்களாய் காணப்படுகிறோமோ, முடவர்களாய் காணப்படுகிறோமோ, அலங்கார வாசலிலே நீ கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கம்பீரித்து பாடும்படியாய், நாங்கள் கம்பீரித்து பாடும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 கூட கர்த்தர்
எழுப்பின சாட்சிகளுக்காகவும் கர்த்தருக்கென்று நாம் கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் கர்த்தர் நம்மோடு பேசப்போகிற வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை அன்பு சகோதரி மரியாள் அவர்கள் ஜெபிக்க முடியாய் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் தேவன் எங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசுவுக்குள் நிறைவாக்கி தந்த அப்பா அந்த ஐஸ்வரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் பரிபூரம் அடைகிறதுனால் அப்பா நாங்கள் எந்த நாள் அடைந்தோம் என்ற அந்த உணர்வை மட்டும் எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. எங்களால் உண்டான பலன் அல்லப்பா, நீர் கொடுத்த பலத்தின் நிமித்தம் இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவன் நிறைவாய் நடத்தினீர். அந்த தயவிற்காக அப்பா நீ காட்டின இரக்கத்திற்காக அப்பா நீ எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனை எழுப்பின சாட்சிகளுக்காக உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இக்கட்டு நேரத்தில் கர்த்தர் எனக்கு துணையானார், அவரே எனக்கு கேடகமாக இருந்தார் என்று, அவரே எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருந்தார். உம்முடைய வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டினதற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் கூட அப்பா உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததம் அப்பா பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, அப்பா அழைக்கப்பட்ட சந்ததி, அப்பா கொடுக்கப்பட்ட சந்ததி எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதோ அதே போல இன்னும் அதிகமாய் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரவாளி ஆக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் குறைந்த மாதங்கள் இருக்கிறது தகப்பனே, அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அப்பா எங்கள் ஆத்துமா மகிழ்ந்து களி கூறும்படியாக அப்பா ஆத்துமா எதில் குறைபட்டிருக்கிறது என்பதை மாத்திரமே அறிவீராச்சா. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. தாசனை மூடி மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உன் நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் மிக்க ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சண்டே கிளாஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம தள்ளி வைப்போம். வெளியே இருக்கிற பிள்ளைங்க கொண்டு உள்ளே வந்துடுங்க. வெளியே போனீங்கன்னா எல்லாம் உள்ளே வாங்க. யார் வெளியே இருக்கிறது கூப்பிட்டு மாமா பிள்ளைங்களை கூப்பிடுங்க, உள்ளே வர சொல்கிறேங்க. எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறேங்க. வந்தாங்களா? சரி. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வருடத்தின் வாக்கு தத்தமான உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. அவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த வாஞ்சை நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவரே 8 மாதங்கள் கடந்து போயாச்சப்பா, 9ஆவது மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னீரப்பா. அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள தகப்பனே, எந்தெந்த காரியத்தில் நான் தேறினவனாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தொழுது கொள்கிறவனாயும் என்னை நீர் அப்பா என்னை நீர் உபயோகிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில்
அந்த 8வது வசனத்தின்படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற அவருடைய வார்த்தையிலே நாம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் சுத்தம், இருதயம் அழுக்கானா சரீரம் ஃபுல்லாக அழுக்காயிடும். காரணம் என்னவென்றால் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதான் தாவீது பாடினாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். அப்போ இந்த திருக்குள்ள கேடுள்ள இருதயத்தை ஆவியானவரால் நிரப்பும்படியாய், ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இதயத்தின் சிந்தனை வாய் பேசும். அப்போ இருதயத்தில் நன்மையான காரியங்களை அவர் எடுத்துரைப்பார். பிரியமானவர்களே, இந்த இருதயத்திலே முதலாவதாக நாம் சில காரியங்களை நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 1:3 வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதும் இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நிரப்பணும். நம்ம ஆண்டவர் வார்த்தையை நிரப்பணும். இந்த வார்த்தையை நிரப்பும் போதுதான் அந்த 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க சிஸ்டர். 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது பாருங்க, எல்லாவற்றையும் ஞானமாய் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு பாடின சங்கீதங்கள். பிரியமானவர்களே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அந்த வார்த்தையிலே முடித்து, யார் இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் ஒரு 5 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட்டவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், மோசே குறித்து பார்த்தோம். பரிசுத்தவான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எலிசாவை குறித்து பார்த்தோம். பயந்து பேசுகிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், யாரை பார்த்து பார்த்தோம்? பயந்து பேசுகிறவன். 2 நீங்க மறந்துருப்பீங்க தான். 3வது சொன்னேன், ஆபிரகாம் பயந்து பேசுறான். 4வதாக பங்கு கொடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்மை குறித்து பார்த்தோம். பங்கு கொடுக்கும்போது ஆண்டவருக்கு நம்ம என்ன பங்கு கொடுக்கிறோம்? நம்முடைய பங்கு என்ன? சபைக்கென்று நம்முடைய பங்கு என்ன? அப்போ நம்ம கொடுக்கும்போது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அவர் என்ன சொல்ற, என்னை சோதித்து பாருங்க, அப்போ வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போகும் மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கடைசியாக இந்த காரியத்தை நாம் பார்த்து அடுத்த மாதம் அடுத்த வார்த்தையை நாம் கடந்து செல்வோம். இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு கடைசியில் கொடுக்குற அந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக என்ன ஆசீர்வாதம்? அது இல்லை சிஸ்டர், இந்த வாக்கு தத்துவத்துக்கு 3 ஆசீர்வாதம் இருக்கும். வாக்கு தத்துவத்துக்கு கீழே 3 ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தரை தேடுவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்வர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆனந்தம் அடைவார்கள். இந்த 3 காரியம் நம் பெற்று அவர்களுடைய அடைக்கலம், அவருடைய ஆனந்தம், அவருடைய ஆசீர்வாதம்,
இந்த வேதத்தை அவர் கொடுத்த அந்த உபதேசத்திலே நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த 3 ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் வாக்கு தத்தத்தை எப்பவுமே நம்ம உரிமை பாராட்டணும். தினந்தோறும் அந்த வாக்கு தத்தத்தை யார் யார் படிக்கிறீங்க? கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கி தான் காட்டுங்களேன். வாக்கு தத்தத்தை அதாவது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை வாயில் அறிக்கையணும். படிக்கணுன்றது செவத்தில் சோரில் மாட்டி வச்சுட்டு பார்க்கறது இல்லை. அதை நீங்கள் அப்படியே இருதயத்தில் எழுதி கொள்ளணும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவனே உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆண்டவரே உம்மை தேடுவல் பாக்கியவாங்கள், நீ அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர். உம்மை தேர்ந்து கொள்வது பாக்கியவான்கள், நீ அவளுக்கு ஆனந்தம் தருகிறீர். உம்மை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள், நீ அவளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாயில அறிக்கை. அப்போதான் நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். வாக்குத்தத்தை சுதந்திர கொள்ள முடியும். என்ன ஆண்டவரே 8 மாதம் ஆச்சு, வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டீங்க, அது நேற்று கொடுக்கலையே கேட்குறோமா? வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையில் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். கிறிஸ்து இயேசுக்குள் வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்று உள்ளதா படியால் நம்ம எதை கேட்கிறோமோ அப்பா இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உரிமை பாராட்டணும்ப்பா. அதுதான் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து அதில் உள்ள இருக்கிற காரியங்கள், ஆழங்களை, சத்தியங்களை போதிக்கும்படியாய் இந்த வருடம் முழுவதும் அதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டும். வாரம் பிரதர் இருக்கும் போதெல்லாம் வாக்கு தத்தத்தை பற்றி சொல்றாரு, நம்ம அது வாயில் அறிக்கை இன்னும் அது நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. வாக்கு தத்தத்தை அசட்டை பண்ணக்கூடாது. இது அப்படி உரிமை பாராட்டணும், அப்படியே இருதயத்தில் எழுதி, ஆண்டவரே நீ பாக்கியவான், பாக்கியவான் என்பது ஆசீர்வாதம், பிளஸிங். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை வாயில் அறிக்கையிட்டா தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கடைசியாக ஒரு வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தையில் ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு காரியத்தை நம்ம தெரியப்படுத்துகிறார். பங்கெடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பங்கு கொடுப்பது மட்டுமல்ல, பங்கு கொடுக்க மட்டுமல்ல. தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போன கையோட அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரு. ஆனால் திரும்ப பெற்றுக்கொண்ட அவன் என்ன பண்ணான்? எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தான். ஆசீர்வாதமான பங்குன்னு சொல்லி எல்லாம் அவன் கூட யுத்தத்தில் கலந்து கொடுக்கலாம் ஒரு ஆசீர்வாதம் பங்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, நாம் பங்கெடுப்புகளாய் மாற வேண்டும். முக்கியமா திருவிருந்து. அடுத்த வாரம் திருவிருந்து. இந்த வாரத்தில் நம்ம அதுக்கு இன்னும் ஆயத்தமாகணும். ஏன்னா அது பரிசுத்த பந்தி, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நாம் உட்கொள்கிறோம், அவருடைய பரிசுத்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய் நாம் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த பரிசுத்த பந்தியில் நாம் பங்கு பெறுவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானச பெற்றோர் மாத்திரம் இதை பங்கு பெறணும்னு சொல்லி கட்டளை. அப்போ ரட்சிக்குள்ளாய் கடந்து வர, ஆண்டவரே நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறேன். அப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால் ஒழிய இதில் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அல்ல. அப்போ பங்குள்ளவர்களாய், பங்கெடுக்கலாய் ஒவ்வொருவரும் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த பூமியிலே கொஞ்சம்தான். இந்த பூமியில் விக்கிரகத்துக்கும் விக்கிரக காரியங்களுக்கும்
தங்களை அர்ப்பணித்து கொண்டு ஓடுகிற ஜனங்கள் அநேகம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநேகரை பார்க்கிலும் நான் உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர். கரங்களை தட்டுமா. இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், வேளாங்கண்ணி அந்த மாதா கொடியேற்றதற்காக கடந்து செல்கிறாங்க, கடந்து போகிறாங்க. கடந்து போகிறோம் பயபக்தியாக போகல, பயபக்தியாக போகல. நான் எவ்வளோ பெரிய எங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறாங்க எல்லா ஜனங்களும், அந்த வழியாக தான் போகிறாங்க. அந்த பிராட்வே அந்த பீச் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ராயபுரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மந்த மந்தியாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு சினிமா பாட்டை போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஒரு அசட்டை பண்ணுற காரியமாக எதற்கு போகிறாங்க? ஏன்? அந்த அம்மா அன்றைக்கே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மேரி என்ன சொன்னாங்க? முதல் அற்புதத்தில் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க நாங்கள். ஆனால் இந்த ஜனங்க யார்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பிரியமானவர்களே, அதற்கு நம்ம போக வேண்டாம். நம் ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும், பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். எடுத்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் படிங்க. நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால். தனியாக பிரிக்கல யாரையும், நீங்கள் தான் எடுக்கணும் நாங்கள் தான் எடுக்கணும். அவருடைய சரீரம் ஒரு பொதுவானது, எல்லோருக்கும் அவருக்கு சரீரம், அவருடைய ரத்தம். இந்த ஜனங்களுக்காக தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். அப்போ கிறிஸ்தவர்கள் அவங்க இவங்க எல்லாம் இல்லை, கிரேக்கர் வேற யார், ரோமர், ஆமாம், இது மாதிரி இருந்த ஒரு ஜனங்கள் மத்தியிலே இந்த ஜனங்களுக்காக தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். பவுல் அழகா இதை உணர்ந்தவராய், படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஜனங்கள் எதற்காக இந்த விக்கிரகத்தையும் இந்த வழிபாடுகளையும் தன்னுள்ளாக எடுத்துக்கொண்டு தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்தான் சத்தியம், வழி, சத்தியம், ஜீவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன் என்று சொன்னவர். அதில் பங்கு பெறாமல், அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்தை பங்குள்ளாயிராமல் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அநேக ஜனங்கள் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கார்கள். 17 வசனத்தை வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 17, அதில் 17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள் யாரு?
கரங்களை தட்டுவோமா? மாம்சத்தின்படியாம இஸ்ரவேலர்கள் அதுலேருந்து பிரித்து எடுத்துறாரு. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள் பாருங்கள், பலிகளை புசிக்கொள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவா. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்று, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்று நான் சொல்லுகிறேனோ? படிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. அதுக்கு நம் பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது. அந்த விக்கிரகத்தை பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது. கொரிந்தியருக்கு அழகாக எழுதுறாரு பாருங்க, எவ்வளவு ஞானத்தோடு எழுதுறாரு பாருங்க. அஞ்ஞானிகள் பலியிடுவதை போல தேவனுக்கு அல்ல, அஞ்ஞானிகள் பலியிடுவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. அப்போ விக்கிரகங்கள்லாம் என்ன சொல்றாரு? பேய்கள், அதோடைய கிரியைகள். பேய்களுக்குள் ஐக்கியமாகிறதுக்கு எனக்கு மனதில்லை. அவருடைய ஒரே சரீரத்தில், அவருடைய ஒரே சரீரமாயும் ஒரே அப்பமான பங்குளாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். மாம்சத்துக்குரிய மாம்சத்தை பற்றி பேசுவார்கள், ஆவிக்குரிய ஆவிக்குரிய பற்றி பேசுவார்கள். இதான் அவர்களுடைய பங்கு, அவருடைய பங்கு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. 21 வசனத்தை வாசி கேட்போம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் நம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த வாரம் நாம் திருப்பந்தியிலே பங்கு பெறப் போகிறோம். அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தையும் பரிசுத்தமான சரித்திரம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நாம் பங்கெடுக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்க, ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு எதிரானது எல்லாம் பாவம், எல்லாமே பாவம்தான், எல்லாமே பாவம்தான், எல்லாமே பாவம்தான். அப்போ ஆண்டவர் சொல்றீங்க, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நாம யாரு? நாம கர்த்தருடைய பாத்திரம், அவருடைய பாத்திரமா விளங்குகிறோம். பாவத்து மரித்து நீதிக்கு பிழைச்சாச்சு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவர் திருப்பந்தியில பங்கு பெறலாய் மாறி இருக்கிறோம். அப்போ பேய்களுக்கு நமக்கு நம்ம இருதயத்தில் இடம் இல்லை. நம்ம இருதயத்தில் எழுத்தில் திருக்குள்ள கேடுள்ள இருதயம் எது வந்தாலும் உள்ள போயிடும், எது வந்தாலும் உள்ள போயிடும். ஆனா நாம அதெல்லாம் எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, எந்த காரியத்துக்கு நாம நம் முன்னால நிற்கணும், எந்த காரியத்திலே நாம் விலகி இருக்கணும், நமக்குண்டு ஒரு இருதயத்தில் ஒரு காரியத்தை உண்டு பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆண்டவரே, பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் நாங்கள் பானம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. அப்போ அசுத்தங்கள் இந்த இடத்துல நேர்ந்துட்டாலே பேய்களுடைய பாத்திரமாய் மாறி போகிறோம், பேய்களை பாத்திரமாக மாறி போகிறோம். நீ கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களை போஜன பங்குகளா இருக்கக்கூடாதே. இதயத்திலிருந்து எல்லாம் புறப்படும், எல்லாம் புறப்படும். இதயத்தின் சிந்தனை வாய் பேசும், இதயத்தின் சிந்தனை வாய் பேசும். அதுதான் தாவீது சொல்லிட்டாரு, ஆண்டவரே சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியும், சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும். அப்போவே புதுப்பித்துக் கொள்கிறார். செய்த ஒரே தவறு வத்சபால். அந்த வத்சபால் இடத்தில் செய்த தவறை உணர்ந்தவராய், அந்த இடத்தில் இந்த அழுக்கை ஒடுக்கினவராய் தன்னையே அர்ப்பணித்தார். அந்த பேய்களுடைய பாத்திரம் தன்னிலை இல்லாதபடி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாய்
தன் வாயினால் அறிக்கிறார், நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும் ஆண்டவரே, ஆவியானவரே என் உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலரின் புத்தகம், அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2, அதில் தேங்க்யூ லார்ட், 2ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் 42 வாசிங்க சிஸ்டர், 42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இல்ல, முதல்ல இந்த 41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு பங்குள்ளவர்களாய், அவர் பந்தியிலே பங்குள்ளவர்களாய், அவர் ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் அந்த பங்கை தான் பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்றைய தினம் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க? 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிரியை செய்தது போல செய்யலை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் எடுத்துப்பட்ட போல அவர் சொன்னார், உங்களுக்கென்று ஒரு தேற்றவானை அனுப்புகிறேன், அவர் உங்களை வழிநடத்துவார். தேற்றவங்க வழிநடத்து. ஆவியானவர், ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததினாலே பேதுரு எழுந்து நின்று அவன் சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய காரியத்தை அறிவித்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இன்றைக்கு யாரு உபதேசத்தை கேட்குறாங்க? சபைகளிலே இன்னைக்கு உபதேசம் ரொம்ப குறைவாக போச்சு. திருப்பந்தியை பற்றி ஒரு காரியம் அவங்க அறியாமல் இருக்காங்க. திருவிருந்தை பற்றி ஒரு அறியாத காரியம் அவளுக்குள்ளே உள்ளே புகுந்து, எடுத்தா அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், இந்த மாதம் எடுக்கலாம், என்ன அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். ரோமன் கத்தோலிக் சபைகளிலே ஒவ்வொரு பலியிடும் போதும் ஒவ்வொரு மாதத்துக்கும் அவங்க அப்பம் தொட்டு தருவாங்க. அந்த ஒயினில் அப்பம் தொட்டு தருவாங்க. தாசரசம், ஒயின் சொல் தாசரசத்தை தொட்டு தருவாங்க. இதை படித்த வண்ணமாக பேய்களுடைய பாத்திரத்தில் பங்குகளாய் அவங்களாம் பாவத்தை அறிக்கையிட மாட்டாங்க. பாவத்தை எங்கே போய் அறிக்கையிடுவாங்க? பாவத்தை எங்கே போய் அறிக்கையிடுவாங்க? ஆர்சி சபைக்கு போயிருக்கீங்களா? எங்கே அறிக்கையிடுவாங்க? ஆண்டவத்தில் அறிக்கையிடுவாங்களா? அங்கே ஒரு கூண்டு இருக்கும், அதில் ஃபாதர் உட்காந்துருப்பார். அங்கே முழங்கால் படிக்கிட்டு அவங்க பாவத்தை அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் மன்னிக்க அவருக்கு யார் என்னதை ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு? என்ன ஒரு அதிகாரமே அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடுவாங்க. உடனே அவர் பிதா குமாரன் அப்படின்னு அந்த சிலுவை போட்டு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ. ஒரே வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ. அப்போ பேய்களுடைய பாத்திரத்தில் பங்குலா இருக்காதபடி அழகா அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. 32 வாசிங்க சிஸ்டர், சாரி 43 வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று.
அப்போஸ்தலர்களாலே ஆ. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆ. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே பாருங்க, தேவாலயத்துக்கு வரும்போதே நம்மளுக்கு என்ன இன்னும் ஒரு மனம், அதில் தான் நம்ம பங்கு இருக்கணும். தேவத்துக்கு ஒரு மனம் இருக்கணும். வரும்போதே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் போகும்போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் நாங்கள் இங்கே உட்காந்து ஜபம் முடிச்சோன்னு ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டு நன்றி செலுத்த மாத்திரம் ஒவ்வொரு பார்த்து ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஒரு மனம் இல்லாவிட்டால் தேவனுடைய பாத்திரத்தில் பங்குவாய் மாற முடியாது. நாம் பங்கெடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவாலயத்தில் எப்படி இருக்கிறோம்? இது 1ஆம் நூற்றாண்டு நடந்த காரியம். அதுக்கப்புறம் 21ஆம் நூற்றாண்டு வந்துச்சு. 20 நூற்றாண்டு போயாச்சு. 20 நூற்றாண்டு போயாச்சு. 2000 வருடம் கழிந்தாச்சு. அந்த ஒரு மனம் இல்லாத காரணத்தினால் இந்நாளிலே சபைகள் சிதறடிக்கப்படுகின்றன. உலகத்து இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் தன் ஆவி ஆத்துமாக்களை பேய்களுக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவங்க பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. காணியாட்சிகள், ஆஸ்திகள் ஒவ்வொருக்கும் தேவையான தக்கதாக அவர் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் ஏன் சொன்னாரு? அல்லேலூயா. நம்ம வசனத்தை கேட்பது மட்டுமல்லாமல், படிப்பது மட்டுமல்லாமல், அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சகலத்தை பொதுவாக எண்ண வேண்டும். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தை பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ராபா சந்தூரிக்கா ராபா. இன்றைக்கு சபை என்பது அவருடையது. அவர் சபைக்கு தலையா இருக்கிறார். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். சபைக்கு தலையா இருக்கிறார். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருப்பதனால் நாம் எப்படி இருக்கணும்? சபையிலே எப்படி நாம் ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும்? எப்படி ஆராதனைத்தக்கதாக நாம் காத்திருக்க வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ள அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லா இதயத்தோடும் போஜனம் பண்ணி. அநேக ரகசியம் இந்த வார்த்தையில் இருக்கு. அது நீங்க அப்படியே அதை நீங்க உள்ள இழுத்து உள்ள கொடுத்து கொண்டு அது ஒரு முறை 2 முறை படிச்சீங்கன்னா அது ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்களால அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ சபை இவ்விதமா இருக்கும்படியாய் பங்கெடுக்குள் பாக்கியவான்கள். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பங்கெடுக்கிறோம் பாக்கியம். அந்த பங்கெடுக்கிறோம் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள். நீ சபை விசுவாசிகளை குறித்து அவங்க மேல நம்பிக்கை இல்லை.
இன்றைய காலகட்ட சபை ஏன் சிதறடிக்கப்படுகிறது? கிறிஸ்தவர்களே நமக்கு எப்படி இருக்காங்க? சத்துருக்களா இருக்காங்க, சத்துருக்களா இருக்காங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபை ஆரம்பித்து 2006 சபை ஆரம்பித்தோம். சபை ஆரம்பித்து ஒரே வருடத்தில் ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு சபைக்கென்று கொடுத்தார். அவர் சித்தமில்லாமல் ஒன்றுமே நடக்க. 2006 அங்கே வீடுகளே இல்லை. தோப்புகள், இந்த பக்கம் பார்த்தா சவுக்கு தோப்பு, இந்த பக்கம் பார்த்தா பனை மரங்கள், அந்த பக்கத்தில் ஃபுல்லாக தென்னை மரங்கள், வீடுகள்லாம் இல்லை. 2006 அப்படி தான். ஒரு வீடை கூட பார்க்க முடியாது. இந்த பகுதியில் ஒரு வீடு கூட இல்லை. அந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி, தண்ணி தான் தெரியும். இந்த பக்கம் பார்த்தா தண்ணி தான் தெரியும். அந்த வீட்டு மேலே ஏறி பார்த்தா ட்ரெயின் ஓடும், ட்ரெயின் ஓடுறத பார்க்கலாம். அப்படிப்பட்ட இடம் இது. ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கீங்க. நீங்களாம் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கீங்க. ஆனால் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளவே சிலர். இந்த அநேகரிலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். அவங்க பாருங்க, 1ஆம் நூற்றாண்டு ஜனங்கள் அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம். கபடமில்லாத இருதயம். கபடோடு நம்ம ஆலயத்தை வந்தோன்னு வச்சுங்களேன், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த இருதயம் கர்த்தருக்கு ஏற்றனவா இருக்காது. நம்ம துதிக்க முடியாது, நம்ம பாட முடியாது, ஆண்டவர் வார்த்தை கேட்க முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன சபைக்குள்ள வரும்போதே உலகத்தின் காரியங்கள், உலகம் என்பது எல்லாமே அடங்கி போச்சு. அதில் உலகத்தில் என்ன நடக்குது எல்லாமே இது ஆவிக்குரிய உலகம். கர்த்தருடைய சமூகம் பரலோகத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவிடத்திலே என் பிள்ளைகள் எனக்காக நமக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் காரியங்களே ஆண்டவர் சொல்வார், எனக்கு கொடுத்து இவர்களுக்காக நம்மிடத்தில் கேட்கிறேன்னு கேட்பார். உம்மிடத்தில் கேட்கிறேன், இவளுக்கென்று நான் ஆயத்த பண்ணி வைத்தவர்களை கொடுங்க, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. அப்போ தேவாலயத்தில் நாம் கபடமில்லாத இதயத்தோடு இருக்கணும். கபடமில்லாத இருந்தால் தான் அந்த திருப்பந்தியில் நாம் பங்கு பெற முடியும், ராப்போஜனத்தில் பங்கு பெற முடியும். அப்படி நம்ம இதை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று ஆவியானவர் உணர்த்தினார்னா பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதை ஒப்பு கொடுக்கணும். தகுதி உள்ளவங்களாய் மாற வேண்டும். அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் நம்ம திருப்பந்தி. இந்த வாரத்திலிருந்தே நீங்கள் முதல் நாளிலிருந்தே நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. திருப்பந்தி தகுதி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த அந்த காரியத்தில் நம் பங்குகளாய் மாற வேண்டும். 2 பேர் ஜெபிக்கிறாங்க, சதுசேயர் பரிசேயர் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான் ஒருத்தன், ஆண்டவரே நான் எல்லாத்துலேயும் பங்கு பெற்றுக்கிறேன், ஆண்டவரே நான் எல்லாமே கொடுக்குறேன், நான் உபாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஒரு தாழ்மை இல்லாத அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு ஜெபம்.
ஆனால் பரிசேயன் தன்னையே தாத்துகிறான், தன்னையே தாத்துகிறான், தன்னையே தாத்துகிறான். தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தன் மார்பில் அடித்துக்கொண்டு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அர்ப்பணிப்பு. தன்னைத்தான் தாத்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையோடு தான் கிருபை அளிக்கிறார் ஆண்டவர். அப்போ தாழ்மையோடு கபடமில்லாத இதயத்தோடு அந்த ராபோஜனத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 1:7 வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1:7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்பட்டு வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறாரு, என் கட்டுகளிலோ நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிற வருவதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில், அந்த சுவிசேஷத்தை ஊழியத்தில் நீங்க பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியால் அவர் கிருபையில் பங்குள்ள ஆனதால் அந்த கிருபையில பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் நாம் சபையின் காரியங்களிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும், பங்கு எடுக்கணும், பங்கு பெறணும். 1ஆம் தேதி அதிகாலை, நாளை காலையில் எத்தனை பேர் வருவீங்கன்னு ஆண்டவர் கத்தருக்கு தான் தெரியும். தூக்கத்தின் மயக்கம், என்ன போகணுமா அசட்டை பண்ணுதல் கூடாது. சொல்ற பாருங்க, என் கட்டுகளையும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறவதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களா ஆனதா. நீங்க பங்குள்ளவர்களா இருக்கீங்க. ஜெபந்தான் அஸ்திபாரம், சபை ஜெபந்தான் அஸ்திபாரம். ஜெபத்துக்கு தடையா இருக்கிற, அவர் ஆராதனை தடையா இருக்கிற, அவருடைய ஸ்தோத்திரம் கிருபைக்கு தடையா இருக்கிற எந்த காரியம் வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. அந்த எதிர்த்து நிற்கிறதுனால நமக்கு வழி கிடைக்கும். பிசாசுக்கு எதிர்த்து அப்போது அவன் ஓடி போவான், ஓடி போவான். எந்த காரியத்திலும் நாம் கொஞ்சம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பங்குகள் ஆனதால் உங்களை இதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடியினால் அழகா எழுதுறப்ப உள்ளவரின் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. ஏன்னா எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுவீங்க, கலந்து கொள்ளணும், பங்குகளா மாறணும், பங்கெடுக்கணும். ஏன் ஏன் பங்கெடுக்கணும்? 3 காரியம் ஆண்டவர் அழகா சொல்றாரு, அழகா சொல்றாரு. அவருடைய பரமழைப்புக்கு நாம் பங்குகளா மாறணும். இன்னொரு காரியம், அது பங்குள்ளவர்கள் பாக்கியவங்களாய் மாறணும். பரமழைப்பு, அந்த பாக்கியம் அது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவன். கரங்களை தட்டுவோமா? நித்திய ஜீவன். எழுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 வாசிங்க சிஸ்டர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல ஆண்டவரத்தில் நம்ம விசுவாசம் வைக்கணும். அது ஒரு பங்கு. பங்கெடுக்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா முதலாவது நம்ம விசுவாசத்தினாலே பேக்கத்தக்கதாய் என்னிடத்திலே விசுவாசம் இருக்கிறவனுக்கு
என்னவென்று நித்திய ஜீவன் உண்டு என்று கன்ஃபார்ம் பண்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் வாசிங்க சிஸ்டர் அப்படியே. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. அதனால தான் இதில் நம்ம தவறாம பங்கெடுக்கணும். ஒரு மாதம் கூட விடக்கூடாது. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ நாம் பங்கு பெறுவர்களாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். வாசிங் சிஸ்டர் அப்படியே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் இந்த காரியம். அவங்க பசி எடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், வானத்து மன்னாவை கொடுத்து போஷித்தார். அந்த மன்னா எப்படி இருந்தது? ஆமாம், அது சின்ன சின்னதாக இருந்தது. எல்லாத்தையும் அது சேர்த்து வச்சுட்டாங்க. அது விடிய காலம் பண்ணும்போது அது ஒன்றுமில்லாமல் போச்சு. அதனால பாருங்க, அதை புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்க, அதை புசித்தார்கள், மரித்தார்கள். அது உங்கள் பிதாக்களுடைய காரியம். அவர் என்றைக்கு தன் சரீரத்தை நமக்காக, ரத்தத்தையும் சரீரத்தை நமக்காக அருளி செய்தாரோ, கொடுத்தாரோ, அப்போதே நாம் நித்திய ஜீவனை பெற்றாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். அது பங்கெடுப்பது சாதாரண விஷயமா அல்ல. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற கர்த்தாவே, எனக்காக உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாய் அப்பா எங்கள் பாத்திரத்தை எங்கள் கரங்கள் ஒப்புக்கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இதை புரியாம ரொம்ப பேர் பங்கு பெற மாட்டேன்றாங்க, பங்கெடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம பங்கெடுத்தாதான் நாம் என்ன காரியங்களுக்கு நம்ம அடி எடுத்து வைக்க அதெல்லாம் வாய்க்க செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. உலகத்தில் வாழுறோம், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பு குடிப்பும் அல்ல. ஏன்னா அவருடைய அப்பத்தின் சரித்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஒரு வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை கொடுப்பதே ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது, வாக்கு தத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இந்த பாருங்க, மாம்சத்தில் பேசுறாங்க. படிங்க, அந்த சீஷர் சொல்றாங்க, அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ளே யூதர்கள், சீஷர்கள் அல்ல, யூதர்கள். யூதர்கள் தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தாங்க. ஆண்டவரை யூத வம்சம்தான், யூத குலத்தில் தான் பிறந்தாரு. ஆனால் அவர்கள் தான் அவரை காட்டி கொடுக்குறாங்க, அவரை காட்டி கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, நமக்குள்ளே இப்படி ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும்.
நாம் எப்போது பங்குகளாய் மாறுகிறோமோ இப்படிப்பட்ட காரியம் நமக்கு அட்டாக் பண்ணாது. ஆண்டவரை எப்போதும் நம்ம அசட்டை பண்ணாதவர்களாக இருக்கணும். அசட்டை பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க? அப்போது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு பிசு கொடுப்பான் என்று தங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க? வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாக்குவாதம் பண்ணுகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இவனுடைய இரத்த பழி என் பிள்ளைகள் மேல் வரட்டும்ன்றாங்க. அப்பவே அந்த சாபத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஜெயித்த ஜனங்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, அடுத்த வாசிங்க சிஸ்டர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் எச்சரிக்கிறார் ஆண்டவர். கேஷன் கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். அப்ப நம்ம பங்குகளாய் மாற வேண்டும். இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லைன்றாரு? உயிரே இல்லை. அப்போ பூமியில் அத்தனை ஜனங்க அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்படிதான் ஜனங்க ஓடிக்கொண்டிருக்காங்க. நான் தவறா சொல்லலை. ரட்சிப்பு அவருடையது. தேர்ந்து கொள்ளப்பட்ட அநேக இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர் அநேகர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர் சிலர் இருக்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட்டோம். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். நம் பங்குகளாய் மாற வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயிர்த்தெழுதலை கட்டளையிடுகிறார். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம இந்த திருப்பந்திக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்? நாமே நிதானிக்கணும். நாமே நிதானித்து அறிந்து இதில் பங்கு பெறணும். அழகா சொல்ற பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவது நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அடுத்த வசனம். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஓ, என்னாலே பிழைப்பான். நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம்மிலே மரணம் இல்லை, உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். பிழைக்கத்தக்க வல்லமையை கொடுக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஆசீர்வாதம். வாய் திறந்து அந்த ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஜனங்களுக்கு எடுத்து என்னோட விசுவாசமா இருங்க, நித்திய ஜீவனை கொடுப்பேன். என் அப்பத்தையும் என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும் பானம் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்றாரு? ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. அந்த உயிர் இருந்தால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஜீவன் இருந்தால் நித்திய ஜீவன். அப்போ நம்ம இதில் பங்குள்ளவர்களாயும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, பங்கு பெறணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்தது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவள் புசித்தார், மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ
என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். பிரியமானவர்களே, நாம் இதில் பங்கு பெறுகளாய் மாற முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பாவத்து மறித்து நீதிக்கு பிழைப்புக்கு பிழைத்த ஒவ்வொருவரும் இதை பங்குகளாய் மாற வேண்டும், பங்குகளாய் மாற வேண்டும். தலை போகிற காரியமாக இருந்தாலும் திருப்பதி பங்கு பெறாமல் இருக்காதீங்க. இங்கே சபைகள்லாம் கூட எந்த சபையில் திருவிருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கே பங்கு உள்ளவர்களாய் மாறுங்க. ஏன்னா பங்கு உள்ளவர்களாக இருந்தால் என்ன இல்லை, ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. அது பங்குகளாக மாறி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் அதில் பங்கு பெற்றா உயிர்த்தெழுதலிலே நமக்கு என்ன உண்டு, பங்கு உண்டு. அந்த வசனம் பாருங்க, நல்லா அருமையான வசனம் பாருங்க. என் மாம்சத்தை புசித்து 54, என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன். மரித்தா கூட கவலைப்படாதீங்க, நம்ம எழுப்புவார் ஆண்டவர். கரங்களை தட்டுவோமா? இதான் உயிர்த்தெழுதல். அதனால் பங்குள்ளவர்களாய் மாறுங்க, பங்குள்ளவர்களாய் மாறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை படித்து நாம் ஜெபித்து முடிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்று வாசிங்க சிஸ்டர். இப்படி இருக்க, இப்படி இருக்க, எப்படி இருக்க, ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம் பங்குகளாய் இருக்க, இப்படி இருக்க. அதை நம்ம முதல்ல தியானிக்கும் போது அதை நம்ம முன்னால் நிற்க வைக்கணும். அந்த வசனத்தை முன்னால் நிற்க வைக்கணும். இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, இப்படி நடந்தா நம்முடைய அழைப்புக்கு எங்க இருக்கிறோம், பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம அழைப்பு பங்குள்ளவர்களாய் பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டு திருப்பந்தியில் கலந்து கொண்டாரா இல்லையா? முதல்ல அவர் தானே ஏற்படுத்துறார். அவரை கவனித்து பாருங்க. அவர் பெற்றுக்கொண்டது போல அந்த 12 அப்போஸ்தலருக்கு இது என் மாம்சம், இது இரத்தம், இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது முன்னாலே கொடுத்துடுறாரு. அவர் சிந்தப்படுற ரத்தத்தை முன்னாலே கொடுக்குறாரு. அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் 12 அப்போஸ்தலர்களை அவர் முன்குறித்து இன்று சபைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவன் என்னை நினைவு கொள்வதை செய்யுங்கள். இன்றைக்கு நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்து. நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க பழைய அழைப்பு பங்குகளாய் பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவர்தான் நமக்கு எல்லாமே, அவர்தான் எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிளே அவர்தான். அவர் என்னென்ன செய்தாரோ அப்படி செய்யுங்க. மரியாதை தான் சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்க. ஆனால் இந்த ஜனங்கள் விட்டு விட்டாங்க, மரியே வாழ்கன்றாங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக அந்த ஆலயத்துக்கு கடந்து போகிறாங்க. நீ பார்த்தேன், அவர்கள் எதை குறித்து அங்கே கடந்து போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அவங்களாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அந்த தெரிந்து கொள்ற சிலரிலே கர்த்தர் அந்த பரம அழைப்புக்கு நிச்சயமாக கொண்டு வரார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த வசனம் வாசிங்க. மோசே தேவனுடைய, இல்லை அது வேண்டாம் சிஸ்டர், அது வேண்டாம். 14லேருந்து வாசிங்க. அதே 3:14 வாசிங்க.
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை ஆ முடிவு பருந்திய உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆண்டவரே, நான் ஒரு வாரம் தவறாமல் நான் சபைக்கு வரணும் ஆண்டவரே, எல்லாம் ஆராதனையில் நான் பங்கு பெறணும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியமாக தான் முதலாவது ஆலயத்துக்கு வந்து நான் தொழுது கொண்டு செல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படி கேட்டிருப்போம். எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு தசமபாகம் கொடுத்திருப்போம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தியிருப்போம். பவுல் அழகாக தெரியும், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நாம் நம்பிக்கையை முடிவு பண்ணி உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரியுதா? ஆரம்பத்தில் எப்படி நம்ம இருக்கிறோமோ அப்படிதான் இருக்கணும். ஒரு காரியத்தோடு வழி நழுவ போகக்கூடாது. கொடுத்த ட்ராக் அந்த வழியிலே கடந்து செல்ல செல்ல ஆண்டவர் சொல்ற பாருங்க. படிங்க சிஸ்டர் அந்த வார்த்தையை. நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி கோபமுற்றுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இதத்தினால அவரை கோபம் மூட்டக்கூடாது. ஏன்னா நாம பங்குள்ளவா இயேசுவுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். கடைசி நாளிலே உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும். ஒப்பு கொடுப்போம். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் தெரிவித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துதல் 20 அதில் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சிஸ்டர். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் நல்ல இதை ரொம்ப மைண்டில் ஏற்றிட்டு படிங்க. மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கோங்க. முதல்ல இந்த படிக்கும்போதே அது மைண்டுக்குள்ளே வந்துடணும். படிங்க சிஸ்டர். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவன் பாக்கியவானும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்போ நம்ம இந்த அப்பத்தையும் இந்த இரத்தத்தையும் பங்கு பெறும்போது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறான். இந்த பங்கு எடுக்கலைன்னா நமக்கு என்ன இல்லை ஜீவன் இல்லை. நமக்கு ஜீவன் இல்லை. அப்போ அது பங்குகளாய் மாற முடியாது. அவர் ரத்தத்தை சேர்த்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும்போது அந்த பாக்கியம் என்ன பாக்கியம்? படிங்க சிஸ்டர். அத முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இவர்களுக்குள்ள இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. பிசாசு நம்ம தொட மாட்டான். அவரிலே பலன் கொள்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை பலன் ஒன்று பிலிப்பியருக்கு எழுதுகிறார் பவுல். அப்போ அவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே இரண்டாம் மரணத்துக்கு எனக்கு பங்கு இல்லைப்பா. இரண்டாம் மரணத்துக்கு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் நான் பாக்கியவன் பரிசுத்தவானுமா இருக்கிறேன். இவருடைய இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ தகுதியுள்ளாக மாறுங்க, பங்கெடுங்க. இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் பங்குளாய் மாறும்படியாய்
நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் திருப்பந்தியில் கலந்து கொள்ள ஆயத்தமாக வாங்க. இன்னிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா திருப்பந்தியை நான் அசட்டைத்தனமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்டவர். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. இருபத்தி 22 வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11:21. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனமாய் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு. வீட்டில் புசிக்கிறது வேற, சபையில் புசிக்கிறது வேற. ஜீவனுள்ள தேவனுடைய மாம்சத்தை இரத்தத்தை நாம் புசிக்கிறோம். வீட்டில் சாப்பிட்றத போல இங்கே சாப்பிடக்கூடாது. பரிசுத்தமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் பெற்றுக்கொள்ள பயபக்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ராப்பந்தி, ராப்போச்சனம், திருவிருந்து ஒரு பரிசுத்தமான காரியம், பரிசுத்தமானது. எப்படி இருந்தாலும் இது பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வந்தாலும் கபடு இருதயத்திலே திருக்கு கேடு அது இருக்கக்கூடாது. அதெல்லாம் அசுத்தத்துக்குரியது. இந்த திருப்பந்தியில் பங்கு பெற நாம் பரிசுத்தமாய் காணப்பட. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் அணியில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இதே நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாத்திரத்தை நான் பங்கு உள்ளவர்களாய் மாறும்படியாய், ரத்தத்தையும் சரிதான் பெற்றுக்கொள்ளாய் மாறும்படியாய் தகப்பனே எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நான் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே.
அப்பா நான் பிழைக்கத்தக்கதாக ஓடும்படியாய் தகப்பனே ஜீவ அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, என்ன இயேசு போதுமே. ஆமென். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே வெண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த எந்த வழியிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் ஆமிசமழி ஆவித்தாலும், என்னை கைவிட்டாலும் ஆமிசமழி ஆவித்தாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், போதுமே 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 போதுமே, அறிவுமே வழியுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, அறிவுமே அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அப்பா உயிர்த்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் நாங்கள் இந்த நாளை தியானித்தோம் ஆண்டவரே. அதில் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத தகப்பனே, திருப்பதியில பங்குகளாய் மாறும்படியாய் பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குகளாய் இருக்கும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தகப்பனே அப்பா, உடைய வல்ல மலக்கார கொடுக்க முடியாது. நாங்கள் இதயத்தில் தைத்துக் கொண்டவர்களாய் தகப்பனே அப்பா, உடைய பந்தியிலே நாங்கள் ஆண்டவரே முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் நாங்கள் பங்கு பெற்று
உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. சுரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர்வாத சபையையும் சபை பிள்ளைகளையும் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாத தகப்பனே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறான். ஆபிரகாமுக்கு சொல்கிறான், ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அந்த வார்த்தையை கொண்டு இவங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறப்பா. நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது தகப்பனே. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தை கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் செபிக்கிறார்கள். நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் தகப்பனே, எவ்வளவு தகுதிப்படுத்தி வருகின்ற திருப்பந்தியிலே திருவிருந்திலே பொங்கல்களாய் மாறும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாத்துகிறோம், தன்னைத்தான் தாத்துகிறோம் வைக்கப்படுவான் என்று சொல்லியிருப்பான். எங்களை தாத்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே நடத்துங்க. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். சகல துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாளையும் மறவாதே. ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதா. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கும் போல கடன்களை மன்னியும். சோதனை உட்பட்டு பண்ணாமல் தீவிர சித்துகளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னிடமுடையவர்களே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய துதியம் ஏற்றுகிறோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக.